இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவா 7ஆம் அதிகாரமும் யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரமும் நம்ம இந்த நாளிலே நம்ம தியானம் பண்ண போறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துடும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அல்லேலூயா. தலைப்பு நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இதான் தலைப்பு. அல்லேலூயா. நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ என்கிட்ட வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அழுகிறது என்ன? என்கிட்ட வந்து ஏன் அழணும்? என்னை நோக்கி ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? Why are you crying out to me? Hallelujah. ஏன் என்னிடத்தில் வந்து அழ வேண்டும்? இங்க சொல்றல, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஏன் என்கிட்ட வந்து அழணும்? ஏன் என்கிட்ட வந்து அழுது கொண்டிருக்கிற, முறையிட்டு கொண்டிருக்கிற? அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த வார்த்தையில என்ன தெரியுது? இங்க பார்க்கும்போது இங்க செயல்பட வேண்டிய நேரம் இது. செயல்பட வேண்டிய நேரத்துல இங்க மோசே வந்து என்ன பண்றாரு? தேவன் சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம கூட இப்படிப்பட்ட ஒரு தவறுதான் செய்யறோம். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்? சில காரியம் நிறைவேற ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா ஜெபிக்க ஒரு நேரம் இருக்கு, செயல்பட ஒரு நேரம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஒரு தேவைக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா அந்த தேவைக்காக செயல்பட வேண்டிய நேரம் வந்திருக்கோம். அந்த நேரத்திலயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஜெபம்ன்றது நல்லதுதான். ஆனா பாருங்க, செயல்பட வேண்டிய அந்த நேரம் வந்த பிற்பாடு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் மோசேக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். கோலை கையில கொடுத்து இருக்கிறார். வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. 10 விதமான வாதைகளை எகிப்தில மோசே கொண்டு ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா. ஆமென். பயங்கரமான காரியங்கள், அற்புத அடையாளங்களை மோசே மூலமா ஆண்டவர் செஞ்சார். ஆனா இப்போ செங்கடல் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது, பின்னாடி எதிரிகள் துரத்திட்டு வராங்க. புருஷர் மாத்திரம் எவ்வளவு பேர் இருக்காங்க? இஸ்ரவேலர்கள் 6 லட்சம் புருஷர்கள். அப்போ அவங்க மிருக ஜீவன்கள், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க புருஷனுடைய மனைவிகள், இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 25 இருந்து 30 லட்சம் பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. இவ்வளவு மக்களும் இருக்கிறாங்க. 430 வருஷம் அவங்க எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தில இருந்து மோசே மூலமா ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து அங்க இருக்கிறாங்க. ஈரோத் பள்ளத்தாக்குல நிக்கிறாங்க. ஈரோத் பள்ளத்தாக்கு முன்னாடி என்ன இருக்கு? செங்கடல் இருக்கு. இந்த பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என்ன பண்றான்? சேனையெல்லாம் கூட்டிட்டு வரான். திரளான சேனை என்ன பண்ற? பலத்த சேனை கொண்டு வரான். 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எகிப்திய பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய், நீங்க 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். அல்லேலூயா. பிரதானமான ரதங்கள் எல்லாம் கூட்டிட்டு இந்த பார்வோன் என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாக அடிமையாக்கும்படிக்கு, மறுபடியுமாக தன் தேசத்துக்கு கொண்டு வரும்படிக்கு பின்தொடர்ந்து வரான். இந்த ஈரோத் பள்ளத்தாக்குல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. முன்னாடி போக முடியாது, முன்னாடி செங்கடல் இருக்கு. இப்போ பின்னாடி எதிரி வந்துட்டான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நிறைந்த சூழ்நிலை, எந்த பக்கமும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க.
எல்லாரும் என்ன பண்றாங்க? பயந்து மோசே கிட்ட வந்து சொல்றாங்க, எங்களை அந்த எகிப்து தேசத்திலே விட்டு இருக்கலாமே, நாங்க அங்க அடிமை வேலை செஞ்சு நாங்க உயிராவது வாழ்ந்திருப்போம், இங்க கொண்டு வந்து ஆமா எங்களை சாகடிக்க பார்க்கிறியே அப்படின்னு மோசே கிட்ட என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது பாருங்க, மோசே ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் சொல்றாரு, நீ ஏன் என்னிடத்து முறையிடுகிறது என்ன? என்கிட்ட வந்து நீ அழுது கொண்டிருக்கிறது என்ன? இப்போ காரியத்தை செய்ய வேண்டிய செயல்பட வேண்டிய நேரம், செயல்பட வேண்டிய நேரத்துல நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்ப எப்படி செயல்பட முடியும்? காரியங்கள் நடக்கும்? எப்படி நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக முடியும்? நம்ம ஒவ்வொரு முறையும் இப்படிதான் மிஸ்டேக் பண்றோம். ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வுகள் தடைப்படுதுன்னா, ஜெபிக்கிறோம் நல்லதுதான், ஆனா ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. குறிப்பிட்ட காலம் வரை, குறிப்பிட்ட நேரம் வரை ஜெபம் பண்ணிட்டு அதற்கான காரியங்களை செயல்படணும். அல்லேலூயா. செய்யணும். ஆமென். அது செய்வதற்கு நமக்கு விசுவாசம் வேணும். ஆமென். அல்லேலூயா. செய்வதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை, விசுவாசம். அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா, அடுத்த காரியங்களை நடப்பிச்சா அதுல ஏதாவது நஷ்டம் வந்துருமோ, தோல்வி ஆயிடுமோ, அவமானம் வந்துருமோ, நிந்த வந்துருமோ அப்படி சொல்லி நம்ம என்ன கூடாது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்ம போன வாரம் புதன்கிழமை கூட நம்ம பார்த்தோம்ல, நம்முடைய கவலைகள் அவர் நம்ம விசாரிக்கிறவர் ஆனபடினாலே நம்ம கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சு, அப்ப நம்ம பயப்படக்கூடாது. இப்போ இங்க 13ஆம் வசனத்துல மோசே சொல்றாரு, ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். நீங்க என்ன பண்ணாதீங்க? பயப்படாது. ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. பின்னாடி ராமும், முன்னாடி செங்கடல். ஆமை. இப்போ ரெண்டு பக்கமும் மாறிட்டு ஜனங்கள் என்ன பண்றாங்க? பயந்து கொண்டிருக்கு. சில நேரங்களிலே நமக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், எந்த பக்கமும் போக முடியல, இப்படியே போக முடியல, அப்படியே போக முடியல, என்ன பண்றது, அவ்வளவுதான், நம்ம பிழைக்க முடியாது, நம்ம வாழ முடியாது, அடுத்த நிலைக்கு போக முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீ பயப்படாதே. எல்லாரும் பயந்தாங்க. அப்படி அவங்க பயப்படுறது மாத்திரம் இல்ல, மோசே கிட்ட வந்து என்ன பண்றாங்க? பேசுறாங்க. நீங்க ஏன் எங்களை கொண்டு வந்தீங்க? எங்களை அங்கேயே விட்டு இருக்கலாமே, நாங்க அங்கேயே அடிமையா இருந்து நாங்க புசித்து அங்கேயே அடிமை வேலை செஞ்சு உயிர் வாழ்ந்துருப்போமே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மோசே ஜெபம் பண்ற போதுதான் சொல்றாரு, நீ ஏன் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அழுது கொண்டிருக்கிற. ஏன் அழுது கொண்டிருக்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஏன் நம்ம சில நேரங்களில நம்மளுடைய பிரச்சனைகள் நிமித்தம், நம்முடைய தேவைகள் நிமித்தம் நம்ம என்ன பண்றோம்? அழுது கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? அழுது கொண்டிருக்கிறோம். இப்போ அழுது கொண்டிருக்கிற ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும்போது நம்ம அழுது கொண்டே இருந்தா என்ன ஆகும்? நம்மள எல்லாம் என்ன சொல்லுவாங்க? முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. ஆமென். அப்போ நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அழுது கொண்டிருக்கணும்? ஆமென். மோசே கிட்ட தான் சொல்ற, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிற? ஏன் முறையிட்டு கொண்டிருக்கிற? ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க. நம்ம புறப்பட வேண்டியவங்க, நாம பயணம் பண்ண வேண்டிய நாம, ஆனா நம்ம என்ன பண்றோம்? அழுது கொண்டு இருக்கோம். இயங்க வேண்டிய நாம் ஒரு இடத்துல தங்கி நிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த நிலைக்கு போக வேண்டிய நீங்களும் நானும் ஒரே இடத்துல நின்று பயந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்படிதான் நம்ம ஏன் இன்னும் உயர்வு அடையாம இருக்கிறோம், மேன்மை அடையாம இருக்கிறோம்? புறப்பட வேண்டிய நாம் ஒரே இடத்துல தங்கிட்டு, அல்லேலூயா. செயல்பட வேண்டிய நாம் ஒரே இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? தங்கிட்டு. அல்லேலூயா. ரொட்டீனா ஒரே காரியத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம், ஒரே வேலையை செஞ்சுட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரே இடத்துல ரொட்டீனா நம்ம செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்? செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்ப என்ன இருக்கும்போது நாங்க ஒரு மாற்றமும் வராது.
அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய நிலையை ஆண்டவர் எடுத்து காட்டுறாரு. நாம செயல்படணும், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஜெபம் பண்றது நல்லதுதான், ஆனா எப்பவுமே ஆண்டு சமூகத்துல போயிட்டு அழைத்து கொண்டே இருக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்த அடியை நம்ம எடுத்து வைக்கணும், விசுவாசிக்கணும், நம்பணும். ஆண்டவர் வார்த்தை நம்பணும். அவர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு, தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு, நீங்க சுதந்திரிப்பீங்க என்று சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அடுத்த நிலைக்கு நம்ம போகணும், விசுவாசித்து. ஆமென். அல்லேலூயா. 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 பயப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம புலம்பிட்டே இருக்க கூடாது. எப்பவுமே நம்ம என்ன பண்ண கூடாது, இது இல்லையே அது இல்லையே, எப்படி நான் செய்ய போறேன், எப்படி பண்ண போறேன், அந்த பயம், அந்த அவிசுவாசம் நம்ம விட்டு நீங்கணும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும், அதே சேம் டைம் செயல்பட வேண்டிய நேரம் வரும்போது செயல்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. செயல்பட வேண்டிய நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். கிதியோன் கூட பயந்துட்டு தான் இருந்தாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, போ, உன்னை குறித்து அந்த எதிரிகள் பேசுறத போய் நீ போய் கேளு. நீ தான் உன்னை என்ன பண்ணிருக்கிற, உன்னை தாழ்த்தி கொண்டு இருக்கிற. ஆனா உன்னை குறித்து எதிரிகள் பேசுற காரியத்தை கேளு. அல்லேலூயா. ஆமென். அப்போ மோசே பாருங்க, அவர் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை அவர் என்ன பண்ணல, சரியா புரிந்துக்காம என்ன பண்றாரு, முறையிட்டு கொண்டு இருக்கிறார் ஆண்டு சமூகத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆமென். ஆமென். எஸ். ஆமென். போன வாரம் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த இடத்தை ஆண்டவர் விசேஷித்த இடமா மாற்றினார். ஏன்னா அவங்க இருந்த இடத்துல அந்த வாதைகள் வரல. சோதரம். இஸ்ரவேல் மக்கள் இருந்த இடத்துல அந்த பட்டணத்துல வாதை வரல, அழிவு வரல. ஆனா பக்கத்துல இருந்த எகிப்திற்கு அந்த அழிவு, வாதைகள் வந்தது. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது பார்வோன் பின்னாடி வந்துடுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போவாங்க. அவங்களுக்கு பார்வோனுக்கும் அந்த சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில ஒரு மேகஸ்தம்பம் இருக்கும். அந்த மேகஸ்தம்பம் எப்படி இருக்குமா, பார்வோனுக்கு எதிரிகளுக்கு அந்த மேகஸ்தம்பம் அந்தகாரமா இருக்கும். இஸ்ரவேலுக்கு அந்த மேகம் எப்படி இருக்கா, வெளிச்சமா இருக்குமா. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவு வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா. பாருங்க, ஒரே மேகம்தான். அந்த மேகம் எகிப்தியருக்கு அந்தகாரமா இருந்தது, இருளா இருந்தது. அதே மேகம் இஸ்ரவேலருக்கு எப்படி இருந்தது, வெளிச்சம். அந்த இரவுல அவங்களுக்கு வெளிச்சமா இருந்தது. அல்லேலூயா. அப்ப விசேஷித்தவர்களாக மாற்றி இருக்கிறார். நம்ம ஒரே உலகத்துல தான் வாழ்ந்திருக்கிறோம், ஆனா வித்தியாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போறார். எப்படின்னா, ஆமென், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்தவர்களாக ஆமென் காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாத மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டு வெளிப்படுத்த போறார். இன்னைக்கு காலம் செல்லாது. ஆமென். ஆமென். நீங்களும் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். எஸ். ஆமென். சோத்ரம். ஒரு விதத்தை பார்க்கும்போது ஆமென், இந்த காலத்தை எத்தனையோ பேர் பார்க்க ஆசையா இருந்தாங்க. ஆமென். ஆனா நமக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த காலத்துல ஆண்டவர் வித்தியாசத்தை ஏற்படுத்த போறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போறார். ஆமென். அதே மேகம் தான் எதிரிகளுக்கு அந்தகாரமா இருந்தது, அதே மேகம் தான் தேவ பிள்ளைகளுக்கு வெளிச்சமா இருந்தது. ஆமென். இப்ப இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் செய்யும் போது, இப்படிப்பட்டதான அற்புதமான அடையாளங்களை ஆண்டவர் காட்டும் போது, நாம இன்னும் விசுவாசிக்காம நம்ம ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு அழுது கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துல அழுது கொண்டுதான் இருக்கிறோம், முறையிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணல, விசுவாசிக்காம இருக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் நம்புவான், அவன் பயப்பட மாட்டான். விசுவாசம்னா என்ன, நம்புறது, ஆண்டவரே நம்புறது.
அல்லேலூயா. அப்ப நம்ம அவர் நம்பி இந்த உலக வாழ்க்கையை அவன் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அப்போ நம்ம விசுவாசம் என்கிற அந்த கப்பலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. Hallelujah. ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு அடுத்த அடி எடுத்து வைக்கணும். ஆமென். Hallelujah. அடுத்த அடி எடுத்து வைக்கணும். செயல்படுறவங்களா இருக்கணும், காரியங்களை நடப்பிக்கிறவங்களா இருக்கணும். பயப்படக்கூடாது. எப்பவுமே நம்ம அழுது கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே அழுது கொண்டே இருக்கக்கூடாது. சில பாருங்க ஜபத்துல எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, போய் ஆண்டு சம்பந்தம் உட்கார்ந்தாலே ஜெபம் பண்ணாலே அழுற மாதிரியே ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைங்கள் எப்பவுமே வந்து நம்ம கிட்ட அழுதுட்டே இருந்தா நம்ம பார்க்க முடியுமா? அந்த மாதிரி எப்பவுமே நம்ம ஆண்டு சமூகத்துல போயிட்டு அழுதுட்டே இருக்க கூடாது. நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம விசுவாச வார்த்தையில பேசும்போது இது ஆண்டவர் செஞ்சிருவாரு, இதை பண்ணிடுவாரு, நான் இதை பண்ண போறேன், கர்த்தர் எனக்கு உதவியா இருப்பாரு, அவன் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், கர்த்தர் எனக்கு அவன் உதவி செய்வாரு, இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருப்பாரு, இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், கர்த்தர் என் கூட இருந்து இந்த காரியங்களை நடப்பிப்பாரு. அந்த மாதிரி நம்ம சொல்லணும், விசுவாசிக்கணும், நம்பணும். காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், விசுவாசித்து செயல்படணும். ஆமே, விசுவாசித்து செயல்படுத்தணும். ஆமே, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், அவிசுவாசப்பட்டு ஆமை ஆபத்து வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண கூடாது, அழுது கொண்டே இருக்கக்கூடாது. செயல்பட வேண்டிய நேரத்தை செயல்படணும். இறங்கி ஆமை செயல்பட வேண்டிய இடத்துல நம்ம இறங்கி செயல்படணும். விசுவாசிக்கணும், நம்பணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என்னிடத்து முறையிடுகிறது என்ன? அல்லேலூயா. Why are you crying out to me? ஏன் என்கிட்ட வந்து அழுது கொண்டிருக்க? ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? ஏன் அழ? சீசர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த படகுல இயேசு இருக்கிறாரு. அந்த படகுல இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அடித்தட்டுல படுத்துட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. சீசர்கள் அந்த படகை இயக்கி கொண்டு இருக்கிறாங்க. காற்று பலமா இருக்கு, கடல் கொந்தளிக்குது, அந்த அலைகள் எல்லாம் அந்த படகுல தண்ணி என்ன பண்ணுது, உள்ள வருது. அவங்க தண்ணியை இறைச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது, நேரம் வரும்போது அவங்களால அந்த படகை இயக்க முடியல, படகு அமிழ போகிற சூழ்நிலை இருக்கிறது. இப்ப என்ன பண்றாங்க, பயந்து போயிட்டு இயேசுவை நோக்கி என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க, ஐயரே எழுந்திருங்க, எழுந்திருங்க, ஐயரே எழுந்திருங்க சொல்லி என்ன பண்றாங்க, எழுப்புறாங்க. எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? சில நேரம் நம்ம அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர்கிட்ட பேசுறோம், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நீங்க என்ன பாக்குறீங்களா, உதவி செய்யறீங்களா? நான் இவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறேன்னு, இவ்வளவு இழந்து போயிருக்கிறேனே, இவ்வளவு நஷ்டத்துல இருக்கிறேனே, எவ்வளவு தவிப்புல இருக்கிறேனே, ஆமே, நீங்க ஏன் என்ன பார்க்க மாட்டீங்க, ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்க, என் கஷ்டத்தை ஏன் நீங்க போக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் கேள்வி கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் எழுப்பி, ஐயோ நம்ம பிள்ளைகள் எல்லாம் அழிய போறாங்களே, ஆமே, அவங்க பயந்து போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கிற பாத்துக்கிறேன் அப்படி சொன்னாரா? இல்ல. எழுப்பி என்ன பண்ணாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அல்லேலூயா. ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஆண்டவரோடு கூட இருந்த அற்புத அடையாளங்கள்லாம் அவங்க பாக்குறாங்க. பார்த்தவங்களே என்ன சொல்றாங்க, நம்ம அழிய போறோமே, மடிந்து போகிறோமே அப்படின்னு என்ன பண்றாங்க, பேசுறாங்க. நாம கூட ஆண்டுடைய மகத்துவங்கள், ஆண்டுடைய வல்லமைகள் எல்லாம் நாம பார்க்கிறோம், கேட்கிறோம், வாசிக்கிறோம், அதெல்லாம் நம்ம செவிகளில் கேட்கிறோம். அல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களை அறிந்து நாமளே சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரம் அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம், அவிசுவாசமாவே பேசு, நம்முடைய குறைவுகளையே பேசுறோம், நம்முடைய இயலாமைகளையே பேசுறோம், நம்முடைய பலவீனத்தையே நம்ம பேசுறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வேதனைப்படுவாரா இல்ல சந்தோஷப்படுவார்? வேதனை தான் படுவார். அற்ப விசுவாசம். ஏன் சந்தேகம்? அல்லேலூயா. ஏன் பயப்பட்டார்? அல்லேலூயா. அதான் சொல்றேன், ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம ஆண்டவர் கிறிஸ்தவர்களா இருக்கிறோமே அன்றி ஆண்டவருடைய வல்லமைகளே மகத்துவங்களே நம்ம இன்னும் புரிந்து விசுவாசிக்கலன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம என்ன பண்றது? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்புறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். எப்பவுமே நம்ம அழுதுட்டே இருக்கக்கூடாது. புறப்பட்டு போங்க சொல்றாரு பாருங்க. நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். புறப்படும். ஒரே இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே காரியத்தையே ரொட்டீனா நம்ம செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். அடுத்த நிலைக்கு போவதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. செங்கலை தான் பரவாயில்ல, காலை வைங்க. தடையா பரவாயில்ல, முன்னேறி போங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை பிளந்து அது வழி அவங்களை கடந்து போக பண்ணுவாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருந்தாலும், அவன் கர்த்தங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் யாரும் சொல்ல, நீங்க போங்க, நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிற? போங்க, நீ ஏன் முறையிட்டு கொண்டு இருக்கிற? அடுத்த நிலைக்கு போ. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அதே போலதான் யோசுவா புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? பாருங்க, யோசுவா எவ்வளவு பெரிய ஒரு யுத்த வீரன். முதல்ல அமலேக்கியர்கள் எகிப்தியர்களை இஸ்ரவேலர்களை எதிர்த்து வரும்போது யார் தான் யுத்தம் பண்ண போனது? யோசுவா தான். யுத்த ஒரு மனுஷன், யுத்த வீரன். ஆனா இப்போ அந்த யோசுவா என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேவ சமூகத்துல போயிட்டு முகம் கொப்புற அவருடைய பேஸ் தரையில பட்டு முகம் கொப்புற விழுந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அழுது கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. முகங்கொப்புற விழுந்து கிடக்கிறாரு. அல்லேலூயா. தோல்வி வந்துருச்சு. ஆயின் பட்டணத்தை மேற்கொள்ள முடியல. 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார். 36 பேர் இஸ்ரவேலர்களை என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஆயி பட்டணம் சின்ன பட்டணம் தான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இஸ்ரவேலரை 36 பேரை என்ன பண்ணாங்க? வெட்டி போட்டாங்க. பெரிய ஒரு தோல்வி. ஒரு தோல்வியை சந்தித்த போது இந்த தோல்வியினால என்ன பண்றாரு? ஐயோ என்ன பண்றது? அவர் நீங்க முன்னாடி வாசித்தீங்கன்னா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரே இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினி? யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியா இருந்து விட்டோமானா நலமா இருக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, எகிப்திலேயே நாங்க அடிமையா இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்குமே. இப்ப என்ன சொல்ற? எங்களை ஏன் ஆண்டவர் இந்த யோர்தானை கடந்து கொண்டு வந்தீங்க? யோர்தானை முன்னாடியே நாங்க திருப்தியாவே வாழ்ந்திருப்போமே. எமோரியர் கையில ஒப்பு கொடுக்கவா எங்களை என்ன பண்ணீங்க? அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கா தேவரே இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினி அப்படி சொல்ற. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய போர் வீரன் யோசுவா, எவ்வளவு பெரிய விசுவாச வீரன். அல்லேலூயா. பாருங்க, ஏவு பாகத்து வந்தவர்கள காலேபும் யோசுவாவும் என்ன பண்றாங்க? விசுவாச வார்த்தை பேசுறாங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு தோல்வி வந்ததுனால துவண்டு போயிட்டு இவர் பண்ண வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கு. இப்பதான் ஸ்டார்டிங், ஆரம்பம். ஆனா இவர் குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். 31 ராஜாக்களை வீழ்த்தணும். 31 ராஜாக்களை வீழ்த்தி இஸ்ரவேலருக்கு அந்தந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற பெரிய ஒரு பொறுப்பு. அல்லேலூயா. பெரிய ஒரு வேலை. ஆனா இவர் என்ன பண்றாரு? அந்த வேலை, பெரிய ஒரு பொறுப்பை, பெரிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய இவரு போயிட்டு முகங்குப்புற விழுந்து அழுது கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு பொறுப்பு, பெரிய ஒரு வேலை. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? முகங்குப்புற விழுந்து அழுது கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம கூட ஆண்டவர் நம்மளை நம்பி பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
பெரிய காரியத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? முகம் குப்புற விழுந்து கிடக்கிறோம். செயல்பட வேண்டிய நாம, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய நாம, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முகம் குப்புற விழுந்து ஏதோ ஒரு சின்ன தோல்வி, நஷ்டம், இழப்பு, அதையே நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? சின்ன ஒரு அவமானம், இதையே நம்ம நினைச்சு என்ன பண்றோம்? விழுந்து கிடக்கிறோம். அதை சொல்லி எழுந்துரு, எழுந்துரு. அல்லேலூயா. நீ அதையே நீ நினைச்சு என்ன பண்ற? விழுந்து கிடக்குறிய. நீ செய்ய வேண்டிய காரியம் பெருசு, நீ பண்ண வேண்டிய திட்டங்கள், நீ நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அது மிகப்பெரியதாச்சு. அல்லேலூயா. ஆரம்பத்திலேயே நீங்க தோண்டு போயிருந்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய காரியங்கள் மிகப்பெரிய காரியங்களாச்சு. அதே போல நாம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் பெருசு, செய்ய வேண்டிய காரியங்கள் பெருசு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க திட்டங்கள் பெருசு. ஆனா சின்ன சின்ன தோல்விகளுக்காக, இழப்புகளுக்காக, நஷ்டத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடும், பயந்து போயிடும். சோர்ந்து போயிட்டு அடுத்த நிலைக்கு போக முடியாம, அடுத்த நிலையை அடைய முடியாம ஒரே இடத்துல நம்ம என்ன பண்றோம்? விழுந்து கிடக்கிறோம். ஒரே நிலையில நம்ம என்ன பண்றோம்? விழுந்து கிடக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு. விழுந்து கிடக்கிற நீ எழுந்துரு. அல்லேலூயா. எழுந்தாதான் உயர்வுக்கு போக முடியும். நீ எழுந்தாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்ற, நீ புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு. அல்லேலூயா. எழுந்துரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளுக்காகவும், அவமானங்களுக்காகவும், நிந்தைகளுக்காகவும் நம்ம விழுந்து கிடக்க கூடாது. ஆமென். செயல்படும். அல்லேலூயா. எஸ்தர் பாருங்க, எஸ்தர் அவங்க தங்களுடைய வாழ்க்கை, அவங்க அந்த யூத இனம் அழிய போகிறது என்பதை கேள்விப்பட்டு உலகம் முழுக்க இருக்கிற யூத ஜனங்களை அழிக்க நாள் குறிச்சிட்டாங்க யூத ஜனங்களை கொள்வதற்கு. ஆனா அந்த எஸ்தர் என்ன பண்ணாங்க? உபவாசம் பண்ணாங்க. ஜனங்களுக்காக என்ன பண்ணாங்க? உபவாசம் இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்படியே உபவாசம் பண்ணிட்டே இருந்தாங்களா? இல்ல, நான் ராஜா சமூகத்துல போவேன், பேசுவேன், பரவாயில்ல, ராஜா அந்த செங்கோலை நீட்டினா கூட பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகுறேன், ஆனா நான் ராஜா கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். அதான் செயல்படுறது. அல்லேலூயா. விழுந்து கிடக்கல, ஐயோ என் ஜனங்கள், என் கோத்திரம், என்னுடைய இன மக்கள் படுகொலை செய்யப்பட போறாங்களே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு மட்டும் இல்ல, உபவாசித்து கொண்டு மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? செயல்பட்டாங்க. நம்ம கூட என்ன பண்றோம்? ஜனங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஆனா இன்னும் ஒரு நாட்களில் நம்ம இன்னும் அநேகமான சுவிசேஷ காரியங்களில ஈடுபடும். அல்லேலூயா. ஆமென். அப்ப செயல்படணும். இப்ப நம்ம விழுந்து கிடக்கிறது மாத்திரம் இல்லாம நம்ம எழுந்து செயல்படணும். இப்போ யோசுவா கிட்ட சொல்றாரு, எழுந்து. திரும்ப சொல்ல 13ஆம் வசனத்துல கூட பாருங்க, எழுந்துரு, நீ ஜனங்களை பரிசுத்த பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால். அல்லேலூயா. நீ எழுந்துரு. இதுவரைக்கும் நீங்க பயந்து சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிற அந்த நிலையிலிருந்து எழுந்திருக்க சொல்றாரு ஆண்டவர். ஆமென். நீங்க ஒரு யோசுவாவா இருக்கிறீங்க, நீங்க ஒரு மோசையா இருக்கிறீங்க, நீங்க ஒரு எஸ்தரா இருக்கிறீங்க. அதை நீங்க மறக்க கூடாது. அல்லேலூயா. தைரியமா எழும்பி என்ன பண்ணணும்? செயல்படணும். அந்த சொல்ற மோசை கிட்ட, நீ என்னிடத்து முறையிட்டு கொண்டு இருக்கிறது என்ன? நான் தான் உனக்கு எல்லாமே அத்தாரிட்டி கொடுத்துட்டேன், அதிகாரத்தை கொடுத்துட்டு, நீ கோலை என்ன பண்ண? சமுத்திரத்துக்கு நேரா நீட்டு. அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேசு, விசுவாச வார்த்தைகளை பேசு. அதை பேசி என்ன பண்ணு? சுதந்திரித்துக் கொள்ளு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில விசுவாச வார்த்தைகளை பேசு, சுதந்திரிக்கணும். ஆமென். இங்கே யோசுவா கிட்ட சொல்றது, எழுந்து. அப்ப நம்ம பண்ண வேண்டிய காரியம் புறப்படணும், நம்ம விசுவாசிக்கணும், விசுவாசத்தை நம்ம செயல்படுத்தணும். இங்க நம்ம யோசுவாவை பார்க்கும்போது இங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, கீழ்ப்படியாததுனால இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எரிகோ அழிக்கும் போது எரிகோவில் இருக்கிறத எதுவுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது? எடுக்க கூடாது.
ஆண்டோட வார்த்தை அதான். ஆனா அதுல இஸ்ரவேல்ல இருந்த ஆகான் என்பவன் என்ன பண்ணிட்டான், யாருக்கும் தெரியாம அங்க எரிகோவில் இருந்ததை சிலவற்றை என்ன பண்ணிட்டான், எடுத்துக்கொண்டான். இச்சித்து அவன் எடுத்துக்கொண்டு அவங்க கூடாரத்துல என்ன பண்ணிட்டான், மறைத்து வச்சுட்டான். மறைத்து வைத்ததுனாலதான் ஆயி பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு தோல்வியை அவங்க சந்தித்தாங்க. இன்றைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்வி, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இழப்புன்னா கீழ்ப்படியாததுனாலதான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலதான் நம்ம வாழ்க்கையில நஷ்டம். ஏன் நம்ம முகங்குப்புற விழுந்து அழுது கிடக்கிறோம், ஏன் நமக்கு கண்ணீர், ஏன் நமக்கு கவலை, ஏன் நமக்கு இழப்பு நஷ்டம்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம ஏதோ ஒரு பகுதியில கீழ்ப்படியாம இருக்கிறோம். ஆமே, அந்த கீழ்ப்படியாமனாலதான் வாழ்க்கையில நஷ்டம், அவமானம், தோல்வி. அல்லேலூயா. அந்த ஆகா என்ன பண்ணிட்டான், கீழ்ப்படியல், ஆண்டு சொன்ன வார்த்தை கீழ்ப்படி. சிலது என்ன பண்ணிட்டான், இச்சித்து எடுத்துக்கொண்டான். ஆமே. இப்போ ஆண்டு சொல்றாரு, இன்னும் நீங்க என்ன செய்யணும்னா 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். தங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலே இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஏன் நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிற? நீ எழுந்து உன் நடுவில் இருக்கிற தீமைகளை அகற்று. அல்லேலூயா. உன் நடுவில் இருக்கிற சாபத்தீடான காரியத்தை என்ன பண்ணு, நீக்கி போடு. அல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை நீக்கி போடு. ஆமென். அப்படியே நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஆண்டோர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், தோல்வி தான் வரும், நஷ்டம் தான் வரும், இழப்பு தான் வரும், அவமானம் தான் வரும். என்னைக்கு நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில உயர்வு வரும், மேன்மை வரும், கனம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனீங்கன்னா அங்க இழப்பு தான் வரும். அப்புறம் நம்ம முகங்குப்புற விழுந்து அழ வேண்டிய சூழ்நிலை தான் வரும், முறையிட வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஏன் ஆண்டவர் எனக்கு பின்னாடி, ஏன் ஆண்டவர் இந்த யோசுவா என்ன பண்றாரு, ஆண்டவர் சமுத்திரம் போயிட்டு யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் என்ன பண்றாங்க, கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதிய மண்ணை வாரிக்கொண்டு என்ன பண்றாங்க, போட்டுக்கொண்டு அழுதுட்டு இருக்காங்க. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது, கீழ்ப்படியாததுனால. அல்லேலூயா. கீழ்ப்படியாததுனால இதை நம்ம உணரணும். ஏன் நம்ம வாழ்க்கையில இப்படி நஷ்டம் வருது, ஏன் இந்த பலவீனம் வருது, ஏன் இந்த தோல்வி வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது, அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணாம போயிட்டு முகங்குப்புற ஆண்டு சமூகத்தை போயிட்டு என்ன நேரமும் அழுதுட்டே இருந்தா சரியாகும். சரி பண்ணுவார் ஆண்டவர், சரி பண்ணவே இல்லை. அல்லேலூயா. நாம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவத்துல இந்த காரியத்தை படி பார்க்கும்போது இங்க முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது காரியம் இல்ல, எதனால இந்த தோல்வி வந்ததுன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இங்க எதனால, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாததுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி. அதான் சொல்ற, நீ ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிற, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன, அது அவசியமே இல்லை. நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்லை. முகங்குப்புற தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆராய்ந்து பாரு, உங்க வீட்டுல உங்க காரியங்களிலே சாபத்தீடானது ஏதாவது இருக்கிறதா பாரு. கீழ்ப்படியாமையினாலே ஏதாவது காரியம் செய்திருக்கியா, அனலைஸ் பண்ணி பாரு, ஆராய்ந்து பாரு. அப்படி சொன்னது மாத்திரத்துல ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒவ்வொரு கோத்திரத்தையும் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க, ஆகான் என்பவன் என்ன பண்ணிட்டான், சாபத்தீடானதை கொண்டு வந்துட்டான், பாளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். அப்போ அவன் பாளையத்துக்குள்ள சாபத்தீடானதை கொண்டு வந்ததுனால அந்த பாளையத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நஷ்டம். அல்லேலூயா. உங்க வீட்டுல யாரோ ஒருவர் கீழ்ப்படியாம போகிறதுனால அந்த வீட்டுல எல்லாருக்குமே அது நஷ்டம் வருது, பாதிப்பு ஏற்படுகிறது. ஒருத்தர் கீழ்ப்படியாம போனதுனால என்ன ஆகுது, அந்த குடும்பத்துக்கே என்ன ஆகுது, பெரிய ஒரு பாதிப்பு, இழப்பு. ஆமே. நம்ம ஒருத்தர் பண்ற தவறு மற்றவங்களையும் பாதிக்கிறது.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவர் செய்கிற தவறுனால என்ன ஆச்சு? 36 பேர் அந்த இஸ்ரவேல்ல வெட்டப்பட்டாங்க. அவங்க தப்பு செய்யல. வெட்டப்பட்டவங்க தப்பு செஞ்சாங்களா? இல்ல. தப்பு செஞ்ச யாரு? ஆகான். அல்லேலூயா. அப்ப யாரும் ஒரு குடும்பத்துல செய்கிற மிஸ்டேக்னால முழு குடும்பம் என்ன பண்ணுது? பாதிக்கப்படுது. இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்ம கிட்ட பேசுறோம். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு முகம் குப்புற விழுந்து அழுது கொண்டு இருக்கோம். நம்ம கூட ஆண்டவர் தெளிவா பேசுறோம். நம்மளுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் நஷ்டம், ஏன் தோல்வி, ஏன் அவமானம், ஏன் இழப்பு, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதை விட்டு நம்ம போயிட்டு எப்பவுமே அழுது கொண்டே இருந்தா ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு? மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரு. நம்ம வாழ்க்கையில ஏன் தோல்வி வந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அது தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, எதனால இந்த தோல்வி வந்துட்டு? ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, எதனால இந்த நஷ்டம் வந்திருக்கு? ஆண்டவரே, எதனால இந்த காரியம் ஏற்பட்டிருக்கு? ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, கேட்கலாம். அது தப்பு இல்லை. ஒருவேளை உங்களால உங்களுடைய ஆவியில உங்களால புரிந்து கொள்ள முடியலன்னா ஆண்டு சமூகத்துல கேட்கலாம். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு நடக்குது? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட அவமானம்? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட நஷ்டம்? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பலவீனம்? அவன் ஆண்டு சமூகத்துல கேட்கலாம். கேளுங்க. கேட்டு ஆண்டவரே வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படி கேட்கும்போது ஆண்டு வெளிப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் நம்ம கீழ்ப்படியாம இருக்கும்போது எவ்வளவு நஷ்டம் வருது பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், அழுது கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தை பார்க்கும்போது பாருங்க, அங்க விசுவாசம் இல்லை. ஆண்டவருடைய காரியங்களை கண்ணார பார்த்த மோசையும் என்ன பண்றாரு? அழுது கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவும் என்ன பண்றாரு? அழுது கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோசுவா மோசையெல்லாம் பெரிய ஆட்கள். அப்ப நாமும் அவங்களுக்கு சின்ன ஆட்கள் தானே. அப்ப இன்றைக்கு ஆண்டு நமக்கு இந்த விலக்கி காட்டுற அந்த சம்பவத்து மூலமா நம்ம புரியாம இருக்கிறோம். நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கை ஏன் நஷ்டம், ஏன் தோல்வி, ஏன் பலவீனங்கள், ஏன் நம்ம நிந்தனைகள். அப்ப இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்முடைய கீழ்ப்படியாமைனால தானே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்துல ஆராய்ந்து பார்ப்போம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க. நீண்ட நாட்களா இருக்கிற அந்த தோல்விக்கு, நீண்ட நாட்களா இருக்கிறதான ஆண்டவரே பலவீனங்களுக்கு, நீண்ட நாட்களா இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயர்வு அடைய முடியாத சூழ்நிலைகள், நீண்ட நாட்களா இருக்கிறதான போராட்டங்களுக்கு ஆண்டவரே என்ன காரணம்? ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா, அன்றைக்கு யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினீங்க. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் முகம் குப்புற விழுந்து கடந்த யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினீங்க. அழுது கொண்டு இருந்த மோசைக்கு நீங்க ஆண்டவர் அடுத்தது என்ன செய்யணும்னு ஆண்டவர் நீங்க வெளிப்படுத்தினீங்க. அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களுடைய ஆவியில எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும். அன்றைக்கு ஆண்டவர் கோலை நீட்ட வேண்டும் என்கிற ஒரு வெளிப்பாடு மோசைக்கு இல்லாததுனால, கையில கோலை வச்சிருந்தோம் அந்த வெளிப்பாடு மோசைக்கு இல்ல. ஆனா நீங்க சொன்ன பிற்பாடு அதை செய்தார். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உங்களுடைய வார்த்தை எங்க கையில கொடுத்திருக்கிறீங்க. அது ஆண்டவரே அப்பா, அது என் கையில இருந்தும் அதை ஆண்டவர் நாங்க பேசாம ஆண்டவர் அவிசுவாச வார்த்தைகளே பேசிட்டு இருந்தோமே, அதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு மோசைக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நீங்க வெளிப்படுத்துனீங்க. யோசுவாவுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க வெளிப்படுத்துனீங்க. இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே அப்பா முன்னேறி செல்வதற்கு வழி எந்த பக்கம் இருக்குன்னு நாங்க அறிந்து கொள்ள, நாங்க செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவர் அடுத்து ஆண்டவரே நகர்வுக்கு போவதற்கு என்ன பண்ணணும்ன்ற ஒரு ஆண்டவரே காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க எங்களை அர்ப்பணித்து நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இப்போது நாங்க ஜெபித்து நாங்க வீடுகளுக்கு போவோம். நாளை எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாங்க, வெளிப்பாடுகளை தாங்க. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு தீர்வை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, வெளிப்படுத்துங்க. நன்மை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே.